நம்ம ஃபஸ்ட்டு வந்து விஜய் சாருக்குன்னு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணலை. இன்னொன்று அவர்கிட்ட போய் நம்ம ட்ரை பண்ணவும் இல்லை முதல்ல. டைமிங் அவர் மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது. இது வரைக்கும் எங்கேயும் டைமிங் மிஸ் ஆனதில்ல. எந்த பேச்சுமே இல்லை. நேரா கதைக்கு ஆமாம், ஸ்ட்ரைட்டாக இப்போ பாட்டு கேட்கறதுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணுவோம்ல, அந்த அது மாதிரி. மாதிரி தான் உட்காந்தோம். வேறு என்னன்னு கூட கேட்கல அவர். நம்ம காமெடி சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். பாட்டில் வந்து சீனை மாற்றுறது, பாட்டு வந்து ஏன் இப்படி பண்ண, அவர் எப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு கேள்வியே இருக்காது. வந்தாலும் அவர் என்ன சொல்லுமோ செஞ்சுட்டு போயிடுவார். தவிர இன்னைக்கு ஒரு கூட கட்டு கொடுத்தாலே இன்னைக்கு ஆமா தாங்க முடியல. இன்னைக்கு ஆமா ஆமா அவர் அப்போ 40 படம் பண்ணிட்டாரு. பண்ணவர், அதில் 20 வருடத்துக்குள்ள பெரிய ஹிட்டு, ஆமா பெரிய ரஜினி கடத்துக்குள்ள ரேஞ்சன். அப்போலாம் எங்கேயும் அதை காட்டி மாட்டாங்க. நான் அவர் வந்து பெரிய ஹீரோ பார்த்தது இல்லை. அந்த தாட்டம் எனக்கு வராது. எனக்கு நம்ம டைரக்டர் நம்ம வந்து சீனை சிறப்பாக எடுக்கணும். அங்கே நான் பெரிய ஹீரோவை பார்த்துருந்தேன்னா பாட்டு வெளியே வந்தார். இப்போ சார்பாக தான் பேசுவார். படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அதெல்லாம் இல்லை. நீங்கள் கதை சொன்னதை விட 3 மடங்கு படம் எடுத்துருக்கேன். இந்த வருஷம் டாப் 10 டேரக்டரில் பான்பர்க் ரவி போடுவார். அது மாதிரி சனி சகடியும் ஒரு பிளான் பண்ணி அவர் கொள்வார். எனக்கு 10ஆம் இருந்துச்சு சந்தனம் போயிட்டு. சந்தனம். ஆமாம், அது ஃபஸ்ட்டு வந்து முகம் தெரியாமல் பண்ணிட்டு வேறு வச்சுருந்தேன். கதை கேட்டு 2-3 மாதம் ஆகிப்போச்சு. திரும்ப கூட ஷூட்டிங் கூட கேட்டுக்கோங்கிறத கேட்குறாரு. இந்த மாற்றம் நான் ஃபஸ்ட்டு சொல்ல நிறைய பண்ணியிருக்கேன். பிகின்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கேட்குறாரு. கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கில்லிக்கு அப்புறம் ரிலீஸு கில்லி வரும்போது நானே ஆஹா பெருசாக அடிச்சிருக்காங்க, இதை மீறி நம்ம அடிக்கணும், ரொம்ப ஏற்றுனேன். அப்படி போடு இதெல்லாம் பார்த்துட்டு இதை விட்டு நம்ம போடணும், அப்போ ஒன்றும் தப்பு இல்லை, ஆத்தா பற்றி பார்த்துலாம். அது எல்லா பாடல்களும் நீங்களே எழுதுறீங்க. அப்ப நீங்க எழுதும் போது அவர் என்ன சொன்னார்? இல்லை, நான் எழுத தெரியாது அவருக்கு. ஓப்பன் சாங் டியூன் போட்டாச்சு. வீட்டுக்கு போனோம், சிடி கொடுத்தேன், உள்ள கேட்டு. தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. சார், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இளைய தளபதி விஜய் கூட தொடர்ச்சியா 2 படங்கள், பொங்கலுக்கு ஒரு படம், தீபாவளிக்கு ஒரு படம் பண்ணது நீங்க மட்டுமா தான் இருக்கும் நினைக்கிறேன். அவரே குறுகிய காலத்துல 20 வருடங்களுக்கு முன்பு அவரை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்போ 51வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. இப்போ அரசியல் தலைவராகவும் மாறி இருக்கு. இந்த வித்தியாசத்தை எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. அப்படியே தான் விஜய் சார் அப்படியே இருக்காரு. ஏன்னா இளைய தளபதி மாதிரி இருக்காரு. அதே வித்தியாசம். மற்றபடி பழகிறது அது எல்லாமே அதே தான். அதே தான். ஆமாம், வித்தியாசம் டிஃப்ரெண்ட் தெரியல. எனக்கு மேடை பேச்சு மட்டும்தான் டிஃப்ரெண்டாக தெரியுது. ஆமாம், அப்போ ஆடியோ லான்ச்சில் ரொம்ப சாஃப்டாக ஷர்ட்லாக பேசுவார். ரொம்ப ஒரு ஏத்தருக்கு எல்லாமே தான் பேசுவார். இப்போ அரசியல்வாதி ஆயிட்டார்ல, அதுக்கான பேச்சு மாறி இருக்கு. மேடை பேச்சு தான் மாறி இருக்கு, மற்ற ஒன்றும் இல்லை. சார், அப்போ திருப்பாச்சி முதல் படமே ஒரு பெரிய ஹீரோ கூட, அதுவும் கில்லி முடிச்சுட்டு அடுத்த படம் உங்களுக்கு அவர் தராரு. அப்படிங்கும் போது எப்படி அந்த படம் வந்து அவர் உங்களை நம்பி கொடுத்தாரு? என்ன சொன்னாரு ஸ்கிரிப்டை கேட்டுட்டு? அந்த அனுபவத்தை சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சாருக்குன்னு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணலை. ஓகே. ஆமாம், இன்னொன்று அவர்கிட்ட போய் நம்ம ட்ரை பண்ணவும் இல்லை முதல்ல. ஓகே. ஆமாம், சூப்பர் ரூட்டில் கதை சொன்னோம். அங்கே ஓகே ஆயிடுச்சு. அவங்க வந்து அந்த நேரத்தில் விஜய் சாரோட கால்ஷீட்டு வச்சுருந்தாங்க, இருந்திருக்கு. அப்போ உடனே இது விஜய்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அவங்க மேனேஜர் கணேசன் வந்தார். கணேஷ் செந்தில் இவங்க எல்லாமே அன்னைக்கே காலையில் காங்கி கதை சொல்கிறோம். ஈவினிங் 4 மணிக்கே விஜய் சார் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவன் உடனே கொடுக்குறாருன்னா அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டாங்க அவங்க. சார் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது சார், உங்கள் கரெக்டாக அவுட் ஆகும் அப்படி சொன்னோன்னே ஓகே கேட்டுருவோம் அப்படின்ட்டு அன்றைக்கி 4 மணிக்கே. காலையில் அவங்களுக்கு 10 மணிக்கு சொல்லி 11:30-12 முடிக்கிறேன் காலையில். ஆமாம். ஓகே. ஆர்பி சௌத்ரி சார்ட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆமாம், அங்கே சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு மேனேஜர் ஃபஸ்ட் லைன் கேட்டாங்க. அப்புறம் சார்ட்டு ஃபுல்லாக சொல்லியாச்சு. ஓகே ஆனோடனே விஜய் கிட்ட அனுப்பி. விஜய் நம்ம காலை கதை சொல்லிட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அடுத்து பொண்ணு வருது. ஓகே. நம்ப முடியாது. ஆமாம், ஒரு மிராக்கள் தானே. ஆமாம். ஏன்னா அந்த நேரத்தில் விஜய் சார்ட்ட கால் ஷீட்டுக்காக அவ்வளோ பேர் காத்திருக்கு. பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸு அப்படி இருக்காங்க. அப்போ ஓகே. எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சி. அப்புறம் மேக்ஸிமம் எனக்கு ஒரு ஓகே ஆகுமா சிட்டின்னு இதாகல. என்ன சொல்லுவாரோ இவங்க கான்ஃபிடண்டாக இருக்காங்க. சரி, ஒன்று 4 மணிக்கே போய் கரெக்டாக 3:45 போயிட்டோம். இங்கே சாலிகிராமத்தில் தான். சாலிகிராமம் அந்த பழைய வீடு இருக்குல்ல, இங்கே அந்த வீட்டில் போயிட்டோம். போனால் அவங்க 3:50 ரெடியாக அவங்க ரெடியாக இருக்கு. அவங்க அந்த டைமிங் அவர் மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது. ஆமாம், இது வரைக்கும் எங்கேயும் டைம் மிஸ் ஆனதில்ல. அவரும் அப்பா உட்காந்துருந்தாங்க. என்ன கதை சொல்ல உட்காந்தாச்சு. நம்ம ஒரு கதை சொல்ல உட்கார வச்சுங்களேன். ஃபஸ்ட் 2 மாதம்
பொதுவாக பேசுவாங்க யாரும். ஆமா. நான் எங்கே ஒர்க் பண்ணீங்க, பொதுவாக பேச எந்த பேச்சுமே இல்லை. நேரா கதைக்கு ஆமாம், ஸ்ட்ரைட்டாக இப்போ பாட்டு கேட்கறதுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணுவோம்ல, அந்த அது மாதிரி. மாதிரி தான் உட்காந்தோம். பேர் என்னன்னு கூட கேட்கல அவர். ஓ! உங்க பேர் கூட கேட்க உட்காந்து வணக்கம் சொன்னா வணக்கம் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டாரு. ஓ! சடனாக கதை கேட்கும்போது ஆமா, ஆமா. உங்களுக்கு கொஞ்சம் கேஷுவல் டாக் இருந்தா தான் ஆமா. நமக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங். இன்னொன்று அவர் பழக்கம் இல்லை. ஆமா. அவர் படத்தில் ஒரு பொண்ணுங்கள ம். நானும் சினிமாவில் அதுக்கு முன்னாடி 5 வருஷம் இருந்திருக்கேன். ரஜினி, கமல் சார், விஜயகாந்த் சார், ம். சத்யராஜ், மேக்ஸிமம் கார்த்திக் எல்லாம் நேராக பார்த்துருக்கேன். எல்லாரும் அஜித் எல்லாமே. ம். இவரை மட்டும் இங்கே நேராக பார்த்ததில்ல. இது வரைக்கும். பார்த்ததில்ல. அஜித் சார் கூட பார்த்துருக்கீங்க. அவர் அடிக்கடி பார்த்துருக்கேன். ம். இவரை பார்த்ததில்ல. எனக்கு அன்னைக்கு தான் தோணுது எனக்கு. ம். இது வரைக்கும் நேரே பார்த்தது இல்லையே அப்படின்னு தோணுது. ஆமாம், உட்காந்துட்டு ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இப்படியே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கதை. ம். நம்ம காமெடி சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஆமாம், அவர் ரியாக்ஷனே இல்ல. ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு இப்படி உட்காந்துட்டாரோ அப்படியே. அப்படியே எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஓகே, ஒரு ஸ்டேஜில் தோணும்ல, ம். ஒரு கதை பிடிக்கலையோ, பிடிக்கலையே. எந்த ரியாக்ஷன் காணுமே அப்படின்ட்டு. அப்புறம் நமக்குள்ளே ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்துருச்சு. ம். நம்ம வந்த வேலை கதை சொல்கிறது. கதை சொல்லு. என்ன ம். ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடுவோம் ம். அப்படின்ட்டு அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக தான் அப்புறம் கதை ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஃபுல்லாக சொல்லி முடிச்சாச்சு. கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். ம். அதுக்கப்புறம் எவ்வளோ ஆக்ஷன் வருது, பட்டாசு போல வராரு, சனி பண்புறாங்க. சகட வராரு, எல்லாம் வராரு. ஆமாம், யார் வந்தா என்ன, நம்மளா தான் இருப்போம்ட்டு அப்படி இருந்தார். ம். கேட்டு ஒரு நிமிஷம் ஹாலில் உட்காருங்க, 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஹாலில் உட்காந்துங்க வந்துடுனாரு. சரி சார்ன்ட்டு கதை சொன்னதுக்கப்புறம் வெளியே 5 நிமிஷம் உட்காந்தோம்ல, ம். அப்போ தான் நம்மளுக்கு கதை Tension சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்லும்போது ஒன்றும் இல்லை. கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஓகே ஆகுமா ஆகாதா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ம். கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு அப்பாவும் விஜய் சாரும் வெளியே வந்தாங்க. அப்பாவும் பிடிச்சது, வேறு எதுவும் பேசல, ம். கை கொடுத்தாரு. ம். கதை நல்லா இருக்கு, நம்ம பண்ணலாம். ம். 2 வரி தான். 2 வரி தான். 2 வரி தான். ஓகே. சில இதெல்லாம் கதையில் அந்த சீன் நல்லா இருக்கு, இந்த சீன் நல்லா இருக்கு, சென்டிமெண்ட் நல்லா இருக்கு, அந்த இதுவே எதுவுமே பேசல. 2 வார்த்தை. ஓகே, அதானே வேணும் நம்மளுக்கு. ஆமா. அன்னைக்கு ஆரம்பிச்சுதான். அன்னைக்கு ஆரம்பிச்சு. ஆமாம் ஆமாம், அதுக்கு பிறகு கதையில ஏதாவது ஒரு மாற்றங்கள் சொன்னாரா? அவருக்கு ஏத்த மாதிரி? எதுவுமே சொல்ல எதுவுமே ஏன் சொல்லல. அவரு ஓகேன்ட்டாரு. எனக்கு என்னன்னா, ம். நான் ஃபஸ்ட்டு இந்த கதை விஜய் சாருக்காக பண்ணலை. ஓகே. பொதுவாக ஒரு பொதுவா ஒரு மாஸ் ஹீரோவுக்கான ஒரு மாஸ் ஹீரோ, ஆக்ஷன், சென்டிமெண்ட்டு, ஒரு கமர்ஷியலோட ஒன்று பண்ணி வச்சதான். உங்களோட சாய்ஸ் அப்ப யார் வச்சிருந்தீங்க? விஜய் சார் இல்லைன்னா யார் யாரு பண்ணலாம் அப்படின்னு வச்சிருந்தீங்க? பொதுவாக அப்போ மைண்ட் யாரும் ஏற்றலை. ம். எனக்குள்ள ஒரு ஹீரோ அவ்வளோதான். யார் கிடைச்சாலும் ஆமாம், யார் இடத்துல அஜித் கிடைச்சாலும் ஓகே, அந்த டைம்ல விக்ரம், சூர்யா கிடைச்சாலும் ஓகே, விக்ரம் கிடைச்சாலும் ஓகே. விக்ரம் டைப்லாம் ஒரு ஐடியா இருந்துச்சு. ம். ஏன்னா இந்த தரணி சார் இதுலெல்லாம் பண்ணார்ல, தில் எல்லாம் ஸ்கிரிப்டில் உட்காந்துருந்தேன். ம். ஓகே, முடிச்சுட்டு ஒரு அறிமுகம் அவருக்கு அறிமுகம் தரணி சார் சொல்லுங்கன்னா கதை சொல்ல வைக்கலாம். அது ஒரு புள்ளி இருந்துச்சு. இருந்துச்சு. ஆமாம், அப்புறம் இவர் ஓகேனதுக்கப்புறம் ம். அப்புறம் தான் எனக்கு ஓடுது. ம். நம்ம பொதுவாக பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பண்ண போகிறது விஜய் சார் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ம். அப்போ எனக்கு இது இருக்கிறது பத்தலை எனக்கு ஓகே. ஸ்கிரிப்டில். இன்னும் அப்போ விஜய் input சார் இன்னும் நிறைய வேணும். வேணும். அப்போ விஜய் சாருக்காக நிறைய மாற்றணும், நான் தான் நிறைய மாற்றினேன். ஓ. அவங்க ஒன்றும் சொல்லலை. அப்போ அவங்க விஜய் சார் அப்பாவும் சொல்ல, அவரும் சொல்ல. ஏன்னா அப்போ ஓப்பனிங் இந்த நீ எந்த ஊர் நான் வந்து சாங் இல்லை. இல்ல. அப்புறம் தான் விஜய் சாருக்கு ரஜினி ஸ்டைலில் ஒரு ஒரு ஓப்பன் பாட்டு. சாங் வேணும் அப்படின்னு அப்புறம் தான் அந்த ஐநாறு கோயில் கட்டி. திருவிழா அது எல்லாமே அப்புறம் டெவலப் பண்ணதான். ஓ. ஆமாம், விஜய் சாருக்காக பண்ணதான். ஓகே. நிறைய விஷயங்கள் அப்புறம் கிளைமாக்ஸ் அவர்கிட்ட கிளைமாக்ஸ் சொன்னோம் ம். திருப்பாச்சி. Okay. ஏன்னா ஃபஸ்ட் ஒட்டுமொத்த இதில் இப்போ இருக்குதுன்னா ஒட்டுமொத்த ரவுடியும் அடிச்சிடுவாங்களே, அப்போ ஆமா. அப்படி இல்லை. ம். பட்டாசு போல கொண்டு விடுவார், பான் பார்க்க ரவி கொள்வார். அது மாதிரி சனி சகடியும் ஒரு பிளான் பண்ணி அவர் கொள்வார். கொள்வார். எனக்கு பத்தாம இருந்துச்சு. ம். விஜய் சார் பண்ணுறாரு. இன்னொன்று ரவுடிகளை கொள்றோங்கிறது எல்லாம் Regular-ஆ யூஸ்வலாக பண்றது. 3 ரவுடிகளை கொள்றது யூஸ்வல். வேறு யோசிக்கும் போது தான் மொத்தம் போட்டு தாக்கிடுவோம். சிட்டில இருக்க மொத்த ரவுடி மொத்தமாக அது ஃபஸ்ட் சொல்ல. Okay. அதுக்கப்புறம் விஜய் சார் கதை சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் மாற்றினேன். மாத்திருக்கீங்க. அம்மன் சந்தன ஃபைட். சந்தனம் பூசி. ஆமாம், அது ஃபஸ்ட்டு முகம் தெரியாமல் பண்ணுறதுக்கு வேறு வச்சுருந்தேன். ம். அப்போ அதுவும் எனக்கு பத்தலை. ம். நிறைய முகம் தெரியாமல் பண்ணுறது, நிறைய ஹெல்மெட்டு போட்டு ஃபைட் பண்ணுவாங்க. ஆமா. நிறைய இருந்துச்சு, பழசாகவே இருந்துச்சு எல்லாமே. துணியை சுத்திட்டு மாஸ்க் ஆமாம் போட்டு ஆமாம், எல்லாம் இன்னொன்று நானும் பார்க்குறேன், ஓகே. எல்லாம் பழசாகவே இருக்குது என்னடான்ட்டு. ம். அதுக்கப்புறம் தான்
சந்தனம் பூசுறது ஆன்மீகம் இருக்கும், ஒரு ஒரு தெய்வீகம் இருக்கும், ஒரு பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னு கரெக்டாக படிச்சு. அது எப்படின்னா டிஸ்கஷன் ரூமில் இப்போ நான் சைடில் ம். ஒரு பூஜை ரூமாக வச்சுருக்கேன். ஓகே. எல்லா சாமியும் வச்சு சாமி கும்பிட்டு தான் டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறது. ஓகே. அந்த டிஸ்கஷன் ரூமில் ம். இது எனக்கு 2 3 நாளா அது எனக்கு ஹெல்மெட்டை போட்டு பார்க்குறோம், துணியை சுற்றி பார்க்குறோம், திருப்தியாகவே இல்லை. சாமியை கும்பிட்டு இருக்கும்போது ஒரு முருகர் படம் ம். சந்தன காப்பு சந்தன காப்பு காப்பில் ம். அது சூடம் காட்டும்போது அந்த சந்தன காப்பு ஃபேஸை பார்த்தேன். ம். டப்பு படிச்சு இதுதான் ஏன் கெட்டப்பு ம்ஹும். அப்படின்ட்டு அது முருகர் கொடுத்த கெட்டப் தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் சந்தன கரைக்கிறதெல்லாம் பில்டப் பண்ணேன். ம். பெருசாக பேசப்படுச்சு. அது மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து நிறைய டைலாக்ஸு ம். விஜய் சார் பேசுறதுக்கும் டைலாக் வேணும்ல. இன்னும் ஃபயரா. ஆமாம், மாங்காய் வட்டுருக்கு, மரத்தை வட்டுருக்கு, ஆமா, தேங்காய் ஆமா. வட்டுருக்கு, தென்னை வட்டுருக்கு, இது மாதிரி நிறைய டைலாக்லாம் அப்புறம் மாற்றினேன். ஓகே. மாற்றிட்டு திரும்ப ஷூட்டிங் முன்னாடி சார் சில சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது, ம். இன்னொரு கதை கேட்டுருங்க அப்படின்னு. ஓகே. ஓகே அப்படின்னாரு. ம். அவர் என்னன்னா கதை கேட்டு 2 3 மாதம் ஆகிப்போச்சு. ம். திரும்ப ஷூட்டிங் மேலே கூட கேட்டுக்கோங்கிறத கேட்குறாரு. கேக்குறாரு. இந்த மாற்றம் நான் ஃபஸ்ட்டு சொல்ல நிறைய பண்ணியிருக்கேன்ட்டு. ம். கதை சொல்கிறேன் சார். பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கேக்குறாரு. கேட்குறாரு. நான் கதை ஃபஸ்ட்டு சொல்லியே பல மாதம் ஆச்சு. ஆமா. கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, இப்போ என்ன மாற்றிருக்கேன் அத கரெக்ட்டா. லிஸ்ட்டு சொல்கிறாரு. ம். அப்போ நான் ஷாக் ஆகிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன கதை எந்த அளவுக்கு உள் வாங்கி வச்சு. வாங்கியிருக்காரு, ம். இப்போ எது எது மாற்றிருக்கேங்கிற லிஸ்ட் இப்படி சொல்லும்போது, அப்போ கதை கேட்குறதுல அவருக்கு சும்மா கேட்கல, அவர் இன்வால்வ்மெண்ட்டு. ஒரு அதனால ஈடுபாட்டோட ஈடுபாடு. அதனால அவருக்கு ரியாக்ஷன் காட்ட முடியல. ம். ஓகே. ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிக்கிறதுனால அவர் ஒரு ஆடியன்ஸா கதையை கேட்டாருன்னா உள்ளாரே. கேட்கும்போது இது இருக்கு, நம்ம சிரிக்கணும், நம்ம எமோஷனும் கண் கலங்கணும், அதனால அப்போ கதை கேட்க அவர் மாதிரி கதை கேட்க முடியாது. ஓ. அதில் இன்வால்வ்மெண்ட் ஆகி அப்புறம் இன்னொன்று கதை கேட்கும்போது நமக்கு தெரியாது. ம். டேபிள் ப்ரிப்பேரில் தெரியாது. ஆமா. கதை முடிச்சுட்டு ஒரு சின்ன டைரி மாதிரி இருக்கும், அதுவும் பேனா மேலே வரும். ஓ. கேட்கும்போது கீழே எழுதிட்டு இருப்போம். சில டவுட்லாம் எனக்கு திருப்பாச்சப்போ இல்லை, எதுவுமே டவுட் இல்லை போல இருக்கு, அப்படி கீழே வச்சுட்டா போல இருக்கு. சிவகாசியில. சிவகாசியிலோட திருப்பி அப்புறம் சில கதை சொன்னேன். ம். சொல்லும்போது அப்போ முடிச்சு டக்குன்னு அந்த நோட்டும் பேனா மேலே வரும். 5 பாயிண்ட் எழுதிப்பார். ஆனால் அந்த 4வது சீனில் மனுஷன் கேட்டுட்டே ஒரு கீழே எழுதியிருக்காரு. ஆமாம், அந்த மாதிரி அந்த மாதிரி இன்வால்வ்மெண்ட் அவருக்கு. அதனால இன்னைக்கு வெற்றி காரணம் இன்வால்வ்மெண்ட் தான். அப்படி அவர் கதையை நீங்க ரீநரேட் பண்ணும்போது அந்த மாற்றங்களை அவர் எப்படி பெட்டரா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாரா? ஏதாவது அப்பயாவது உங்களை அப்ரிஷியேட் பண்ணாரா? இதெல்லாம் இல்லை, மாற்றங்களா? உங்களுக்கு திருப்பாச்சி முடிச்சுட்டு சொன்னார். ஃபஸ்ட்டு சொன்ன விட பெட்டரா, சூப்பரா இருக்கு. நல்லா வந்துக்கிட்டார். ம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் சொன்னதான், நீங்கள் சொன்ன மாதிரியே இத எடுத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டார். ம். அதுக்கு என்ன சிலது நல்லா சொல்லுவாங்க, ம். எடுக்கல கோட்டை விட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பார்ல. ஆமா. அவர் சொன்ன வார்த்தை தான், நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இது மிகப்பெரிய ஹிட்னா வெற்றி கண்டிப்பாக தெம்பா போங்கனாரு. ம். ஓகேட்டேன். 2வது சொல்லும்போது அவர் ஒரு மாற்றம் சொன்னார். ம். செகண்ட் சொல்லும்போது ஓ. அந்த இது இருக்குங்களா, ஆடு வெட்டுற scene. ஆடு வெட்டுற சீன். ஆமா. ஆமாம், அதில் பற்றி விஜய் சார் அவர் இல்லை, ஓ. பெஞ்சமின் அவர் பெஞ்சமின் கட்டி வச்சு தான் மஞ்சள் ஊற்றுவாங்க பண்ணுவாங்க. இவரை எண்ட்லேருந்து காப்பாற்றுற மாதிரி தான் வச்சது. சீனு. ஏன்னா எனக்குன்னா இவர் மாஸ் ஹீரோ, இவரை கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி பண்றது மஞ்சள் அது தண்ணி. சரியா வருமா, இவர் ஒத்துக்குவாரா ம். அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை. நெடல். ஆனால் எனக்குள்ள ஹீரோவே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ம். இருந்தாலும் இவர் பெரிய ஹீரோ, அது சரியாக வருமானது தான் நான் காமெடி போட்டு வச்சுட்டு இவர் பின்னாடி நிற்பார். ம். செகண்ட் சொல்லும்போது டீட்டர் சொல்லும்போது எல்லாம் ஓகே. ம். அப்போ சொன்னார், அந்த ஆடு வெட்டுற சீனில் ஒரு காமெடியன் மாலை போடுறீங்களா, நானே பண்ண அப்படி இருக்கோம். இப்போதான் கேட்டேன், ஓ. மாத்தூரில் ஓகே. அது நானே பண்ண அப்படி இருக்கோம் அப்படின்னாரு. நம்ம நினைச்சதே அவர் சொல்றாரு. எனக்கு சார் நான் மட்டும் நினச்சிருந்தேன், ம். நான் ஒரு நீங்கள் மாஸ் ஹீரோ, ம். இந்த அளவுக்கு கீழே இருந்து இறங்கி பண்ணுற காமெடி ம். அதுதான் வச்சுருந்தேன். இல்லை நான் ரெடின்ட்டார். ஓ. நான் ரெடி, உங்களுக்கு ஓகே நான் பண்ணுங்கன்னார். ம். சார் டபுள் ஓகேண்ணே. ஓகே. அது பெரிய ஒரு கொட்டாஷ். பெரிய அளவுக்கு அந்த comedy. ஆமாம், அது முன்னே ஹீரோ பண்ணதுனால தான் அது பெரிய பெரிய விஷயம். ஆமா. அதை அதை ரஜினி சார் பண்ணுவார். ஆமா. ஆமா. முத்துலைலாம் நம்ம ஆமாம், அவர் இறங்கி பண்ணுவார். அப்போ பெரிய மாஸ் ஹீரோ,
சில இறங்கி கீழே அடிமட்டு பண்ணும்போது சில இதெல்லாம் செந்திலுக்கு கீழே பண்ணுவார். ஆமா ஆமா ஆமா. அப்போ அது பெருசா செந்திலுக்கு மாஸ்க் கொடுத்துட்டு இவர் இறங்கி ஆமா. பண்றதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பெரிய ஆமா அது அது ஒரு கிரேஸ் உண்டாக்கும். பெரிய ஆள் வந்து இப்போ பண்ணுறாருங்கும்போது அது அது ப்ளஸ் ஆகும். ஆமா ஆமா. ஆளுக்கு காமெடியாக அதை பண்ணும்போது இப்போ அவங்களுக்கு பெருசாக தெரியாது, காமெடியாக இருக்கும். ம். ஆனால் பெரிய ஒரு ஹீரோ வந்து இறங்கி பண்ணும்போது அது பெருசாக பேசப்படும். அப்படி தான் பேசப்படுச்சு. திருப்பாச்சி கதையில் ஓகே. மாற்றம் சொன்னது இதுதான் இதுதான். அவர் சொன்னது. சார் வழக்கமா இப்போ எல்லாருமே ஒரு புதுமுக இயக்குனர்லாம் சூப்பர் குட் ஆஃபீஸ் தான் போவாங்க. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா ஆர்.பி. சௌத்ரி சார் கண்டிப்பா பண்ணிருவாருன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா எல்லாருமே ஒரு மெலோ டிராமா, ஃபேமிலி சப்ஜெக்ட், ஒரு ஒன் சைடு லவ் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு மாஸ் சப்ஜெக்ட்ட ஒரு டெபியூட் டைரக்டரா எடுத்துட்டு போகும்போது இல்ல அது ஆர்.பி. சௌத்ரி ஆமாம்மா, நீங்க கேள்வி கரெக்டு. ஆக்சுவலி நான் வந்து அதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 7, 8 வருஷம் ஹஸ்பண்டாகவே ஒர்க் அசிஸ்டன்டாவே பண்ணியாச்சு. இருந்திருக்கீங்க. அப்புறம் நான் டைரக்டர்னு ஒரு காலத்துக்கு முடிவு பண்ணுவோம்ல, ம். முடிவு பண்ணிட்டு கதை சொல்ல ஆரம்பிப்போம் ஓகே. பிடிச்சிட்டு. ஆமா. அப்போ எனக்கு இந்த கமர்ஷியலுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. சம்மந்தமே இல்ல. என்னோட ரூட்டு டேஸ்ட்டே வேற. வேற. ஆமாம். அப்போ நீ சொன்ன மாதிரி ம். நல்ல ஒரு டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரி எடுத்து ம். வச்சுக்குவேன். இல்லாட்டா நல்ல ஒரு இந்த பொற்காலம் ம். இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சப்ஜெக்ட் ஸ்டோரி. ம். மேக்ஸிமம் எதார்த்தம் கலந்த கதையாக தான் இருந்துச்சு எல்லாம். ஓகே. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ம். எல்லா புருஷனும் கதை கேட்டு கதை நல்லா இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கமர்ஷியலாக சொல்லுங்கம்மா. ம். முடிஞ்சுச்சு பார்த்துக்கோ. முடிஞ்சிச்சு. அப்புறம் வேறு பிடிச்சிட்டு போவோம். ம். அவங்க இல்லை கொஞ்சம் பெரிய ஹீரோக்கு இந்த மாதிரி சொல்லுங்கம்மா. ம். ஒவ்வொரு கதையும் இந்த இந்த பதிலே எனக்கு எல்லா கதையும் அடிவிடுச்சு. ஓ! கமர்ஷியல் சொல்லுங்க, இல்லை பெரிய ஹீரோக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு ஸ்டேஜில் எனக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. ம். போராடும் போகிறோம் கமர்ஷியலாக கேட்குறாங்க, பெரிய ஹீரோ பெரிய ஹீரோ கேட்குறாங்க. கேக்குறாங்க. அது இதனால நமக்கு ம். நம்ம அந்த பிடிச்சல இழந்துரும். ஏன்னா திருப்பி அந்த பிடிச்சல போ போக முடியாது. முடியல. ம். இதுக்கு சந்தர்ப்பம் தான் விடக்கூடாது. நம்ம சைடில் சொல்லுவோம். ம். இல்லையா ம்ஹ்ம். ஒன்று ரெடி பண்ணி வச்சுப்போம். வச்சுப்போம். இது ஒரு ஆப்ஷனா வச்சுட்டு சொல்லி ஆப்ஷன் வச்சுக்குவோம். அப்படி பண்ணதான் திருப்பாச்சி. ஒரு கோவத்தில் ஒரு கோபம், விரக்தி எல்லாத்தையும் கலந்து ஓகே இதுக்கப்புறம் கமர்ஷியல் யாராவது கேட்டாங்கன்னா ம். இதை அடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிறது அந்த கதையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. இந்த இடத்துல சூப்பர் ஓட்டும்போது ம். நம்ம பழைய ஸ்டைல் கதை சொல்லணும்னு நினச்சது ஓ! கரெக்டாக அடிச்சாங்க. இதே மாதிரி நான் நினச்சது மாதிரியே இல்லை விஜய் சாருக்கு கால் ஷீட் இருக்கு. இருக்கு கதை இருக்கா? ஒன்று இருக்குன்ட்டு அடிச்சுட்டாச்சு. ஓ! நம்ம சும்மா ஒரு ஸ்டெப்னே இருந்தது தானே, ஸ்டெப்னி தான். அதை எடுத்து உரிச்சு விட்டோம். அது ஓகே ஆயிடுச்சு. ஓகே. மதியம் விஜய் சார் சொல்கிறார் அதுவும் ஓகே ஆயிடுச்சு. இது ஓகே. என்னடா இது எப்போ பண்ணிக்கலாம் போல டக்கு இருக்கு. டக்குன்னு. அப்படி ஓகேனா தான் அவன் ஓகே. சூப்பர். நீ சும்மா சூப்பர் ரூட்ல வந்து இந்த கதை சொல்லணும்னு நினைக்கல. ம். அவங்க பெரிய ஹீரோவுக்குன்னு அவங்க நினைக்கும்போது ம். ஆல்ரெடி நம்ம சேஃப்டிக்கு பண்ணி வச்சதை லாக் பண்ணியாச்சு போய். ஆமா. அப்பவே விஜய் சார் நெறைய பெரிய இயக்குனர்களோட படம் ஆமா. பண்ணிட்டு இருந்த டைமு. கில்லி எல்லாம் பெரிய சக்சஸ். அதுக்கு பிறகு கில்லியோட வசூலையும் இது முறியடிக்குது. ஆனா ஒரு டெபியூட் டைரக்டரா நீங்க அந்த கதைய சொல்லிட்டு பண்ணும்போது ஸ்பாட்ல ஏதாவது நீங்க பண்ணப்போ அவர் வந்து உங்கள்ட்ட அப்ரிஷியேட் இல்லை பண்ணியிருக்காரா? இல்லை நீ சொல்கிறது கில்லிக்கு அப்புறம் ரிலீஸு. ம். கமிட் ஆனது முன்னாடியே. ஆனால் கமிட் ஆகும்போது திருமலை ரிலீஸ் ஆகல. திருமலை டைம். திருமலை ரமணா டைம் சார். ஆமாம். ம். அதுக்கு நான் ஷூட்டிங் போய்க்கிட்டு இருக்கும்போது தான் கில்லி ரிலீஸ் ஆகுது. ம். அப்போ பெருசாக ஆக்ஷன் ஹீரோ அவர் பார்க்கல மக்கள். ஓகே. இது திருமலை வந்து அப்போ நானும் கமிட் ஆகிட்டு தான் நானும் பார்க்குறேன். ம். ஓகே. அதுக்கப்புறம் கில்லி பெரிய மாசு. மாஸ். ஆமாம். அதுக்கப்புறம் தான் நம்ம வருது. ம். இது 2 வர்றதுக்கு முன்னாடி வந்து இன்னும் இதாக இருந்திருக்கும். ஓ! ஒரு ஆனால் 2ம் வந்ததில் கில்லி வரும்போது நானே ஆஹா ஓகே. பெருசாக அடிச்சிருக்காங்க, அடிச்சிருக்கேன். இதை மீறி நம்ம அடிக்கணும் அப்படின்னு ஒரு இது வரும்ல. அது வில்ல வந்து எனக்கு நல்லதாக போச்சு. நல்லதா போச்சு. இன்னும் ஒரு டெம்போ ஏற்றினேன் அப்படியே. ஆமா. அதை விட அதெல்லாம் அடிச்சு. இன்னும் நீங்க மாஸ் ஏத்துறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிருச்சு. ஆனால் நான் கமிட் ஆகும்போது எனக்கு திருமலை இங்கிலீஷ் ஆகல, கில்லி இங்கிலீஷ் ஆகல. ரிலீஸ் ஆகல. அதுக்கு அடுத்து நான் ஸ்கிரிப்ட் மற்ற ஊருக்கு போகும்போது தான் திருமலை பார்க்குறேன். ம். ஆஹா ஓகே. நடா ஒரு ஆக்ஷன் வந்துருக்காரு அப்படின்னு. அது லவ் வித் ஆக்ஷன் தான். ஆமா. அது நமக்கு வேற ரூட் அப்படி. வேற வேற வருது. இதுவும் லவ் வித் ஆக்ஷன் தான். ஆமா. இதுலேயும் இருந்தாலும் ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் அதெல்லாம். சென்டிமெண்ட் அது ஒரு சாங்ஸு ம். எல்லாமே நல்லா பெருசாக போட்டாச்சு. ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் அப்புறம் இந்த அப்படி போடு போடு ஆமா. இதெல்லாம் பார்த்துட்டு இதை விட்டு நம்ம போடணும். போடணும் அப்புறம் அப்படின்ட்டு. தான் அப்பா ஒன்றும் தப்பு இல்லை ஆத்தா பற்றி பார்த்தெல்லாம் ஆமா. அது அடிக்கணும்னு போட்டது. ஆமா ஆமா. சிலது நம்மளே சேலஞ்ச் எடுத்துக்கணும். அப்போ தான் இல்லைன்னா ஆமா. ஏதோ படம் பார்த்தோம். இல்ல இப்ப அதான் கேட்க வந்தேன். கில்லில இதெல்லாம் சாங்ஸ் ஹிட் ஆயிருக்கு பயங்கரமா. இப்போ திருப்பாச்சியில எல்லா பாடல்களும் நீங்களே எழுதுறீங்க. ஓப்பனிங் சாங். இப்போ அவர் எதிர்பார்த்திருப்பாரு ஒரு பெரிய பாடலாசிரியர் எழுது. அப்ப ஆமாம். நீங்க எழுதும்போது அவர் என்ன சொன்னாரு? இல்லை நான் எழுதுறது தெரியாது அவருக்கு. தெரியாது. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் சாங் டியூன் போட்டாச்சு. ம். தந்தன தானன தீனா தான் சார் மியூசிக் ம். போட்டாச்சு. நமக்கு ஒரு டியூனை கேட்குறோம். கேளு. தந்தன கேட்கும்போது ஓகே டியூன் நல்லா இருக்கு. ம். இதை டிசைட் பண்ண முடியுமா? தந்தன அப்படின்ட்டு ஒரு ஒரு பாடல் டம்மியாக வரி இருந்தால் பாடினா
நல்லா இருக்கும். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்ட்டு ம். சரி விஜய் சார் போட்டு காட்டணும். ம். சவுத் சார்ட்டி போட்டு காட்டணும். ஓகே அங்கே ஓகே வாங்கினா தானே அப்புறம் டீம் அவங்க ஓகே பண்ணணும் ஃபஸ்ட்டு டேரக்டர் நம்ம. ஆமா. ஆமாம். அப்போ எனக்கே வெறும் இந்த தானா நானமா எனக்கே திருப்தியே இல்லை. திருப்தி. அப்புறம் சொன்னேன் இவர்கிட்ட தினா சார் சார் ஏதாவது டம்மை எழுதி ம். அதை பாடி ம். அது டியூனோட போய் காட்டிடுவோம். போட்டு காட்டுவோம். ம். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் டிசைட் பண்ண முடியும் சார். ஓகேனார். அப்போ நானே எழுதிட்டேன் டம்மி எழுதிட்டேன். ஓ. அப்படியே நான் இப்போ நீங்கள் நான் வந்து டம்மி எழுதுனதான் ஓ. ஃபுல்லாக எழுதி ம். பல்லையும் எழுதி சரணம் எழுதிட்டு 2 சரணம் எழுதிட்டேன். முடிச்சாச்சு. ஃபுல்லாக டம்மியாக எல்லாம் பாடியை காட்டிடுவோம்ட்டு. ஓகே. அப்புறம் தான் பாடுறாரு ஒரு தினாசம் பாடினார். ம். பாடி அது ஷீட்டில் ஏற்றி ம். உன்னை டியூன் நல்லா இருக்கான்னு கேட்குறக்கா போட்டு காட்டுறோம். ஆ. அங்கே பாட்டுக்கிட்ட பற்றி பிரச்சனை இல்லை. ம். டியூன் தான் தேவை. டியூன் ஓகே ஆமா. நம்ம எனக்கு மைண்டில் வைரமுத்து சார் வச்சு எழுதணும். ஏன்னா எனக்கு அண்ணாமலை மாதிரி வேணும். ஓகே. அந்த மாதிரி ஒரு மாசா ஒரு தந்தேண்டா பால்கா அந்த வார்த்தைகள் அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஓகே டியூன் ஓகே பண்ணிடலான்ட்டு வீட்டுக்கு போனோம். ம். சிடி கொடுத்தேன். ம். ஃபுல்லாக கேட்டார். ஃபுல்லாக கேட்டுட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே அமைதியாக இருந்தார். பாட்டு யார் எழுதுனா அப்படின்னாரு. ம். எனக்கு சரி பாட்டு சரியில்லை போல இருக்கு. நம்ம பாட்டு இன்னும் தப்பு கம்மியாக நமக்கு போட்டு பாட்டு விட போகுது. தப்பாக போச்சு போல இருக்கு அப்படின்ட்டு நான் பதட்டத்தில் இல்லை சார் இது வரிகள் பாட்டு டம்மே தேடி இருக்கு உங்களுக்கு டீன் ஓகேனா அப்புறம் நான் கவிஞரை வச்சுட்டு வரைக்கிறேன் சார் சும்மா டம்மே நான் தான் சொல்லுதுனேன் டீன் ஓகேனா வர கவிஞரை வச்சு பண்ணலாம். இல்லை இல்லை இதில் ஒரு வார்த்தைட்டு மாற்றாதீங்க விட்டார். ஓ. எனக்கு சரி, என்னடா அது ஒரு வார்த்தை மாற்றக்கூடாதுன்ட்டாருன்னு சரி ஓகே சார்ன்ட்டேன். ம். சரி சார் நான் டம்மி எழுதுனது ஒரு வார்த்தை மாற்றலை ஓ. அப்படியே அந்த அளவுக்கு அவருக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்சிருந்துச்சு. ம். இது ஓகே ஆச்சு. அது ஒவ்வொரு சாங் அந்த மாதிரி ஆச்சு. கடைசியாக தினா சார் ஒன்றாரு அப்புறம் ஒரு சாங்கு இன்னொரு கவி கொடுத்தான். ம். டியூன் கொடுத்து இந்த மாதிரி வேணும்னு எழுதியும் கொடுத்தாச்சு. ம். 10 நாள் ஆச்சு. 10 நாள் கழித்து கொண்டாந்து கொடுத்தாரு. ம். எனக்கு வரிகள் திருப்தி இல்லை. திருப்தி இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும். அது எந்த பாட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாடலாசிரியர் பாட்டு எதுன்னு தெரிஞ்சு. இந்த ஆட்டுக்கல் வாய்க்கும் அம்மிக்கல் காதுக்கும் ம். ஆத்தங்கரை மேட்டுக்கு அடுப்பங்கரை சூட்டுக்கும் ஓ. ஓகே. அது விடுதலை தான் கிடைக்க போகுதுடா ம். எங்கள் அக்கா தங்கச்சி பட்டணம் தான் போகிறோம். கோபுரம். அப்போ நம்ம வந்து கிராமத்தில் அது இந்த இது இருந்தால் விட அந்த அம்மிக்கல் காது ஆமா. ஆட்டுக்கல் வாய் இந்த வார்த்தை இருக்குல்ல ஆமா ஆமா. இதுலேருந்து விடுதலை விடுதலை பெற வர போறா. போகிறா அப்படிங்கிறது அப்போ தான் கிராமம் அவ கஷ்டப்பட்டது வரும் ஃபஸ்ட்டு. ஆமா ஆட்டுக்கல் மாவாட்டினாங்கிறது வந்துடும். ஆமா. அம்மிக்கல் அது மிளகா அரைச்சாங்கிறதும் வந்துடும். வந்துரும். ஆத்தங்கரையில் துணி வச்சு வந்துடும். ம். அடுப்பங்கிற சூடு ஆமா. அடுப்பங்கரைனா அங்கே சவுடுப்பில் விறகடுப்புல. விறகடுப்பு இது சொல்லாமல் வார்த்தை வருதுல்ல ம். இதான் டம்மி அடிந்தேன். ஓகே. இதில் கொடுக்கும்போது அவங்க எழுதும் பண்ண மாட்டாங்க. ம். எப்போ கஷ்டப்படுவாங்களே ம். ஆமாம்மா வெயிலில் நீ காய மாட்டா இது ம். பண்ண மாட்டா இப்படி எனக்கு இதில் கஷ்டப்பட்டதும் வரணும். ம். இதுவும் வரணும். ஓகே. இல்லை அப்புறம் திருப்பி டைம் கொடுத்தோம். ம். திருப்பி வரல. ம். அப்புறம் மினிஸ்டர் சொல்லிட்டார் ம். சார் நான் சொன்னால் தப்பாக நினைக்காதீங்க. ம். நீங்கள் இதுக்கு மீறி யாரையும் எதிர்பார்க்காதீங்க. என்ன உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. ம். நல்ல கிராமியத்தோட எல்லா இதுலேயும் இருக்குது. ம். நீங்கள் எதுக்கு திருப்பி அவங்ககிட்ட போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன விளாண்டு இது நீங்களே இது பண்ணுங்க சார். நான் ம். இப்படி அதையும் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அது பாட்டு. என்னன்னா நமக்குள்ள அது ஒரு டேலண்ட் இருக்குனால தான் ஓகே. பாட்டு எழுதுக்கிற ஒரு இருக்கனால தான் ம். நமக்கு கொஞ்சம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஆமா நம்ம ஏதோ கவிஞர்கிட்ட 4 கேட்டு அதில் பொறுக்கி எடுத்துக்க போகிறோம். ஆமா ஆமா. நமக்குள்ளே ஒன்று இருக்கும்போது இப்போ எனக்கு சமைக்க தெரியுது அப்படிங்கும்போது இன்னொரு சமைக்காரனை கூப்பிட்றோம். ம். நம்மளே டேஸ்ட்டை சமைக்கிறோம் போது நானே சமைச்சிருப்பேன் வரும்ல. அப்படி அப்படி இதுதான் அந்த மாதிரி தான் இது வந்து பெரிய இது இல்லை. அப்படி வந்து அப்போ அப்படி எல்லாம் வந்து பண்ண மாட்டேன். ஆமாம். பாடல்கள்ல குறிப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது விஜய் சார் ஏதாவது ஸ்பாட்லயே அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் நடந்திருக்கா சார்? திருப்பாச்சி டைம்ல கேட்குறேன். திருப்பாச்சியில் அவ்வளோ ஆனால் ஒன்று அவர்கிட்ட ஒன்று சொன்னோம். எனக்கு என்னென்னா எந்த கதை சொல்லும்போதும் சரி ம். மற்றெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஹீரோவை பார்த்தேன். ஓ. பெரிய பார்த்துருக்கேன். ஓகே. அப்புறம் அது வீட்டுக்கு போவோம். அது காஸ்டியூம் பேசுறது இதெல்லாம் பேசுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமா ஆமா. அப்புறம் ட்யூன் காட்ட போகிறோம்ல இப்போ அவர் பெரிய ஹீரோ தான் பார்ப்பேன். ம். அவர் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாருன்னா ம். நான் அவர் வந்து பெரிய ஹீரோ பார்த்ததே இல்லை. ஓ. அந்த தாட்டம் எனக்கு வராது. எனக்கு ஓ. நம்ம டைரக்டர் ஓகே. நம்ம வந்து சீனை சிறப்பாக எடுக்கணும். எடுக்கணும். ம். அங்கே நான் பெரிய ஹீரோவை பார்த்துருந்தேன்னா ம். திருப்பாச்சி கூட சிறப்பாக அமைஞ்சிருக்காது. அமைஞ்சிருக்கு. அமைஞ்சிருக்காது.
அந்த இடத்துல நீங்க டைரக்டரா நாங்கள் டைரக்டரு. இன்னொன்று நான் டைரக்டருங்கிறத விட அவர் வந்து பெரிய ஹீரோ. அவர் காட்டிக்கல ஃபஸ்ட்டு. ஓ! அதான் சொன்னோம். அதான் எங்கே அவரே சீன்லாம் கூட சொல்றாரு. இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இறங்கி. ஆமாம் இறங்கிடும். அப்போ அவர் இல்லை அது ஒரு கதையில் மாற்றங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லுவார் சார். ம். ஷூட்டிங் பண்ண சொல்ல. ஷூட்டிங்க்கு அப்புறம் எதுவும் மாற்ற மாட்டார். ஓ! அவர் ஃபஸ்ட்டு கதை கேட்கும்போது ஏதாவது நெருடல் இருந்தால் கீழே எழுதுறாருல, ஆமா. கிட்ட பிட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறாருல, அதை மேலே வச்சுட்டு அதை சொல்லுவார். அதை சரி பண்ணிட்டா ஓகே தான். அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்ல வந்து சீனை மாத்துறது, அவர் ஸ்பாட்ல வந்து ஏன் இப்படி பண்ண அவரு எப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு ம். அந்த கேள்வியே இருக்காது. வந்தாருன்னா அவர் என்ன சொல்லுமோ செஞ்சுட்டு போயிடுவார் தவிர ஓகே. கொஸ்டின் இருக்காது. ஓகே. அதனால நம்மள வந்து பெரிய ஹீரோ பார்க்க முடியல. அவரோட ஒரு புது நீங்க ஒரு படம் கட்டி கொடுத்தாலே இன்னைக்கு ஆமா. தாங்க முடியல இன்னைக்கு. ஆமாமா. ஏன்னா அவர் அப்ப 40 படம் பண்ணிட்டாரு. பண்ணவர். அதில் 20 படத்துக்குள்ள பெரிய ஹிட்டு. ஆமா. பெரிய ரஜினி காலத்துக்குள்ள ரேஞ்சன் அப்பலாம். ஆமா. எங்கேயுமே அதை காட்டிக்க மாட்டார். ம். அவர் ஆட்டுக்கு வரும், அவர் ஆட்டுக்கு போவார். அதனால் நானும் பெரிய ஹீரோவா மைண்டில் வச்சுக்கல. வச்சுக்கல. ம். அப்போ நம்ம சொல்கிற செய்கிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எடுக்க முடிஞ்சுச்சு. ம். அதை எடுக்க முடிஞ்சாலும் தான் படம் வந்து சிறப்பாக அமைஞ்சுச்சு. ஓகே. சார் இப்போ வழக்கமா பார்த்தா தொடர்ச்சியா அவர் கூட படம் பண்ற இயக்குனர்கள் இருந்தாலும், அந்த குறுகிய காலத்துல பொங்கலுக்கு இது ரிலீஸ் ஆகுது. 2005 பொங்கலுக்கு. தீபாவளிக்கு சிவகாசி. அது திருப்பாச்சின்னா இது சிவகாசி. தீபாவளிக்கு ஏத்த மாரி பட்டாசா படம். தொடர்ச்சியா 2 படங்கள் குறுகிய காலத்துல எப்படி பண்ண முடிஞ்சது? எப்படி சிவகாசி எப்படி ஓகே பண்ணாரு உங்ககிட்ட? திருப்பாச்சி வந்து ஃபுல்லாக கதை கேட்டார். ம். 3 ஹவர்ஸ் கதை கேட்டு தான் அவர் ஓகே. ஓகே பண்ணார். சிவகாசி வந்து ஃபஸ்ட்டு திருப்பாச்சியோட ஹிட்டு தான் சிவகாசி. சிவகாசி ஓகே பண்ண வச்சது. ம். ஒரு நம்பிக்கை. ஓகே. அப்போ கதை மேல உள்ள நம்பிக்கை, ம். சிவகாசி கமிட் பண்ணுறது பேரரசு மேல உள்ள நம்பிக்கை. நம்பிக்கை. அவன் 2க்கும் 2 டிஃபரெண்ட் வந்துருச்சு. ஓகே. அந்த அளவு உங்க மேல ஒரு நம்பிக்கை நம்பிக்கை வந்துருச்சா? வந்துருச்சு. ஏன்னா அவர் திருப்பாச்சி என்னன்னா ஃபர்ஸ்ட் கே பார்த்தார்ல, ம். படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் கே காட்டுறோம். எனக்கு அப்போ ம். யாரு ஆடியன்ஸ் பிடிக்க போகுதா, அது எந்த கேள்வியும் எனக்கு இல்ல. ம். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே. இவருக்கு எந்த பழக்கமும் இல்ல. ம். ஒரு கதையை நம்பி நமக்கு ஒரு வாய்ப்பு. இவ்வளோ பெரிய ஹீரோ காட்சி கொடுத்துருக்காரு. ம். எவ்வளோ பெரிய 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 இயக்குனர்லாம் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்றேன். நம்ம சாதாரண அசிஸ்டன்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ம். எனக்கு இவருக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சா போதும் அவ்வளோதான். அப்படிதான். எனக்கு அடுத்த பெரிய ஹிட்டு அதெல்லாம் மைண்ட் இல்லை. ஓகே. முதல்ல ஒரு மனுஷன் நம்மளை நம்பி குடுத்திருக்காரு. கொடுத்துருக்காருல. ம். படம் பார்க்கும்போது கதையை கேட்டுட்டு என்ன சொல்ல போறான்னு சொன்னல, ம். அதை விட ம். பல மடங்கு டென்ஷன் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாரு. ஓ! அது இருந்துச்சு. இருந்துச்சு. ம். ஏன்னா அது கதை தான் பிடிக்கலன்னா முடிஞ்சு வச்சு. முடிஞ்சு போச்சு. எந்த செலவு ஒன்றும் இல்லைல்ல. ஆமாமா. எனக்காக 3 இயர்ஸ் டைம் ஒதுக்குனாரு. அது ஒன்று தான். அவ்வளோதான், அவ்வளோதான். இது அப்படி இல்லை. பிடிச்சிருக்கு கொடிக்கணக்கு பெரிய போட்டுருக்காரு. பட்ஜெட்ல வேற அப்போ ஆமா, பண்ணிருக்கு. ஆமா. படம் பார்த்து வெளியே வந்தார். ம். எப்போ சார்பாக தான் பேசுவார். ஓகே. ஆமா. அது படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை அதெல்லாம் இல்லை. அப்படி வந்தார். நீங்கள் கதை சொன்னதை விட ம். 3 மடங்கு படம் எடுத்திருக்கேனார். ஓ! அப்பாடா! ஓகே. அப்போ கதை சொன்னது பிடிச்சி போச்சு. பிடிச்சு போச்சு. 3 மடங்கு அதோட 3 மடங்கு நல்லா எடுத்திருக்கும்போது அப்போ அது ப்ளஸ்ஸான ஒரு Plus. ரிசல்ட் தான். ம். ஓகே. அப்போ அதுக்கு எடுத்துனார். ம். இந்த வருஷம் ம். டாப் 10 டேரக்டரில் நீங்கள் வந்துருவீனார். ஓ! ஆனால் முகூர்த்தம் பளிச்சுது. வாய் முகூர்த்தம். வலிச்சது. அந்த இதில் அப்போ தான் இவங்க சன் டிவியில் போடுவாங்கல்ல. ஆமா. டாப் 10 மூவிஸ். டாப் 5க்குள்ள வந்துட்டேன். ஓ! ஒரு 10 நான் 5க்குள்ள வந்துட்டேன். ஓகே. ஆமாம். இருந்தாலும் 10க்குள்ளே தானே 5க்குள்ளே ஒன்று தானே. ஆமா, ஆமா. அது வந்துட்டேன். அ அதுக்கப்புறம் ரீரிக்கன் நல்லா இருக்குனார். ஓ! 3 சொன்னார். ம். ஓகே. தெம்பா போய் படுங்கன்னாரு. இப்போ சொல்லுவார், எப்பவும் சொல்லுவார். ம். முடிச்சுட்டா நல்லா ஹாப்பியாக இருந்தானா ஓகே. தெம்பா போய் படுங்க பாரு. ஓகே. இதுதான் நம்மளுக்கு படத்து இது ரிசல்ட். அதுக்கு அடுத்து படம் வெளியே வந்துச்சு. ம். பெரிய ஹிட். பெரிய ஹிட். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும்போதெல்லாம் ம். நான் அப்பயே டிஸ்கஸ்லேயே சொல்லிட்டேன் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர். ம்ஹ்ம். படம் ஃபர்ஸ்ட் ஷோ கதை தெரியாமல் பார்ப்பாங்க. ம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது இல்லை இன்ட்ரோலுக்கு முன்னாடி என்னை திட்டுவாங்க, கெட்ட வார்த்தை திட்டுவாங்க. எவன்டா டைரக்டர் அப்படின்ட்டு. ம்ஹ்ம். ஏன்னா ம். தங்கச்சியே கொடுமைப்படுத்தி ஊரில் வந்துருக்கோம். ஃப்ரெண்டாக சீட்டில் கொண்டிருப்பாங்க. ம். இங்கே ஒப்பாரிலாம் வச்சு பாடலில் ஃப்ரெண்ட்லாம் அனுப்பிட்டு அதுக்கடுத்து திருப்பூரில் எனக்கு வேலை அடிச்சுன்னு கிளம்புவார். ம். ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஆமா. ஏன் ஒத்துக்குவான். கண்டிப்பா. கண்டிப்பாக கோவம் வரும் பயங்கரமாக அவங்களுக்கு. கெட்டதில் நம்மளுக்கு திட்டுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு நான் தெரிஞ்சு செஞ்சேன். ம். ஒரு 3 சீன் சைலண்டாக இருக்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கு ரீல்கடை வச்சுக்க மாட்டேன். ஆமா. சைலண்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஊருக்கு கிளம்புவார். ம். நீ இருமா அவர் போகட்டும். ம். ஒரு 3 பேசுறது உட்காரமுடியல நீ இங்கேயே இருப்பார். ம்ஹ்ம்.
அவன் அவர் இல்லாமல் நான் எப்படின்னா இரு அப்படின்பாரு. ம். ஏன்னா ரொம்ப டெட் சீனாக இருக்கும். ஓகே. இப்போ ஒரு ஹீரோவை ஃப்ரெண்டை கொண்டதுக்கப்புறம் நம்ம அடிச்சு கலப்போம்ல, ஆமா. அப்படிதானே அது இருக்கும். இல்லையே. இல்ல. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தா நான் திருப்பூர் வேலை அடிச்சிருச்சு, நான் கிளம்புறேன் ம். அப்படின்ட்டு அப்பா அம்மா சொல்லிட்டு ம். தங்கச்சி சொல்லிட்டு கிளம்புவார். ம். அப்போ வெக்ஸ் ஆயிடுவான் ஆடியன்ஸ். ஆமா. ஒரு ஃபேன்ஸ் உள்ள ஆமா, ஆமா. ஃபர்ஸ்ட் அப்படியே சோகமாக அது இருப்பார். லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு போகிற மாதிரி வந்துட்டு இருப்பார். அது இங்கெல்லாம் திட்டுவாங்க ம். அப்படின்னு நான் நினச்சே வச்சேன். ஓகே. எங்கே அந்த சென்னை மாநகராட்சி போர்டு காட்டும் போது தான் அடாடா அங்க அப்படின்னு வாங்கி ட்விஸ்ட் வரும். ஓகே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ம். ஃபர்ஸ்ட் ஷோ ம். எங்கேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து நொந்துட்டாங்க. ஓ! அடிச்சிட்டேன். ம். சில தான் அழுதுருக்கானா. இங்கே பதில் தான் அது போன்னு வச்சு ஓ! ஃபேன்ஸ்லாம் அழுதுருக்கானு. ஓ! முடிஞ்சு கதை. முடிஞ்சுச்சு. நம்ம ஆளை வச்சு டேரக்டர் விட்டாங்க முடிச்சு விட்டாரு நம்ம. முடிச்சிட்டாரு. அவ்வளோ வச்சு அங்கேயும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ம். படம் போச்சுட்டாங்க. போச்சு அப்படி. ம். ம். எனக்கு தெரியும். செகண்ட் ஹாஃப்ல என்ன செகண்ட் ஹாஃப் படம்ட்டு நிறைய இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை சார் ம். என் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு பார்த்துவிட்டு சொல்லிட்டான். ம். இத்தனை வருஷம் ஃபீல் எடுத்துட்டு இவ்வளோ குப்பை எடுத்துட்டாருண்ணா. ஐயையோ! வார்த்தை அவன் காப்பாது. ஏன்டா அவன் ஃப்ரெண்டே போய் குப்பைக்கிறானே அவன்கிட்ட. ஆனால் ம். எனக்கு கான்ஃபிடென்ட். அடுத்து ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு தான் இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சவொடனே கொண்டாடிட்டாங்க. ம். முடிஞ்சு கொண்டாடிட்டாங்க. அது மாதிரி இது எல்லாமே ஒரே மாதிரி தான். ம். அடுத்த ஷோ பிச்சிருச்சு. ம். எல்லாம் நல்ல ஃபேன்ஸுக்கு ஃபுல்லாக கொண்டாட்டம். அவன் பூரா செகண்ட் ஹாஃப் தானே. ஆமா. அடி தட்டி சாங்கு இங்கே எல்லாம் போட்டு கொண்டாடும். ம்ஹ்ம். நான் இதுக்கு போயிருக்கேன் ரிசல்ட்டுக்காக. இங்கே ஃபஸ்ட் ஷோ இங்கே பார்த்துட்டேன் ம். சென்னையில். சென்னையில. அதுக்கப்புறம் மதுரை போயிட்டேன். மதுரை. எப்போயும் மதுரை போயிடுவேன். ம். அந்த மதுரையில் கொஞ்சம் அந்த ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஆமா. தெரியும் பல்ஸ்லாம் பிடிக்கிறது அங்கே. சரி. நினச்ச இடத்துல கைதிட்டானா பார்க்குறது. அங்கே திருப்பாச்சி பார்த்துட்டு 3வது 4வது நாளோ தான் ஏஎம் ரத்னம் போட மாட்டார். ஓ! ஆமாம் சார், நான் பிடிச்ச ஏஎம் ரத்னம் பேசுகிறேன்ட்டு. நம்மலாம் அவர் வாசலே விட மாட்டாங்க உள்ள. ஆமா. அவ்வளோ எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர். ஆமாம் இந்தியன் அப்படி கில்லி லாஸ்டா கில்லி பண்ணி. பிரமிச்ச ப்ரொடியூசரில் ஆமா. ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூசர் போன பண்ணது அவர் தான். ஓ! ஃபர்ஸ்ட். ஆமாம் 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 அது பெரிய பிடிச்சல. ஆமா. சொல்லுங்கள் சார், எங்கே இருக்கீங்கண்ணா? சார் மதுரை வந்திருக்கேன் சார். எப்போ சென்னைக்கு வருவீங்க? சொல்லுங்கள் சார், 2 நாள் வந்துடுவேன். இல்லை வந்தோடனே வந்து பாருங்கள். சரி ஓகே. நான் வந்துட்டு ம். போய் பார்க்குறேன். ம். பார்த்தா விஜய் தான் சொல்லியிருக்காரு. ஓ! பேர் சார் கம்மி பண்ணுங்கள், அடுத்து பண்ணலாம். ஓ! அப்புறம் தான் சொல்கிறாரு. ஆனால் நான் போகிறேன், ம். எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு. ஏஎம் ரத்னம் சார் உங்களுக்கு. ஆமாம் அப்படியே இருக்காரு பார்க்குறாரு. நானும் இருக்கிறேன் போகிறாரு. ம். அப்புறம் நானாக போய் சார் நான் தான் நான் பேரரசு. சார் நான் தான் டேரக்டர் பேர் சார். அது கொஞ்சம் பார்த்தாரு. ம். திருப்பாச்சி டேரக்டரா? ஆமாம் சார். திருப்பி யோசனையே பார்க்குறேன், மூஞ்சி பார்த்துருக்காரு. ம். சரி சரி. இல்லை விஜய் சார் தான் உங்களை பார்த்து பேச சொன்னார். ம். நம்ம ஒரு படம் பண்ண விஜய் சார் கழிச்சிட்ருக்கு. ம். விஜய் காலத்து ஸ்டோரிலாம் இருக்குல்ல. இருக்குது சார். சார் நம்ம ஒன்று பண்ணலாம், சாரும் பார்க்க சொன்னார். ம். நம்ம அடுத்து நம்ம பண்ணிடுவோம். சரி சார் கம்மி பண்ணுறது தான். ஓகே. ஓகே ஓகே அப்படின்னு நான் வந்துட்டேன். அப்புறம் ஃபோன் அடிச்சிருக்காரு விஜய் சாருக்கு. ம்ஹ்ம். விஜய் சார் இங்கே ஷூட்டிங்கில் இருக்கார். ஓகே. அப்போது சார் சார் பேரரசன் வந்தார். ம். இவர் தான் முன்னாடி திருப்பாச்சி படம் பண்ணாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஏன் அப்படின்னாரு. சார் ரொம்ப சாஃப்டாக இருக்காரு, பேசுகிறதே கால் விட மாட்டேங்குது, ஆனால் படம் வேற மாதிரி இருக்கேன் அப்போ. அவர் சொல்லியிருக்காரு. இல்லை அவர் பார்க்கத்தான் அப்படி பவர்ஃபுல்லாக ஸ்க்ரீனில் காட்டுவார் அப்படின்னு. ம். சரி சென்று அப்படின்னா அப்போ நம்மகிட்ட கேட்காமலே பிடிச்சிட்டு சொல்லி சொல்லி அதை கம்மி பண்ணி பண்ணி சொல்லிட்டார். இப்போ கதையும் கேட்கல, என்கிட்ட சொல்லல. ஸோ நம்பிக்கை. தமிழ்நாடு கிராம பேங்க் எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.